ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் மிக முக்கியமான இந்த சாங்கிய யோகம் நம்முடைய அமரத்துவத்தை உணர்த்தக்கூடிய, ஆன்ம நிலையை அனுபவம் செய்விக்கக்கூடிய இந்த உயர்ந்த சாங்கிய யோகத்தின் மிக அழகான ஒரு பயணத்தை நோக்கி நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இதில் அர்ஜுனனுடைய நிலையை நம்ம இப்போ பார்த்தோம். அர்ஜுனனுக்கு இறைவன் மிக அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். உனக்குள்ளே இருக்கிற இந்த அழுக்காறு எப்படி வந்தது அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது ஒரு மனிதன் பொதுவாக ஒரு மன இறுக்கத்தில் வரும்பொழுது அவனுடைய ஆழ் மனதில், சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன ஒரு புதைந்து கிடக்கிறதோ அதுதான் திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக வெளியில் வரும். அப்போ அர்ஜுனனுடைய மனதிலும் இந்த ஒரு கோழைத்தனம், இந்த மாதிரியான ஒரு பயம் உள்ள இருந்ததுனால திடீரென்று அது வெளியில வந்தது. இதே போல நமக்குள்ளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறதா, இதை நாம தான் நம்ம வாழ்க்கையில செக் பண்ணணும். நமக்குள்ள இப்படி ஒரு குணம் அல்லது இப்படி ஒரு அவகுணம் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு தான் அது வெளியில வருது. எப்போ வரும் அப்படின்னாக்க, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லாத பொழுது நம்மளுடைய ஆழ்மனம் வேலை செய்யும். அப்போ நம்மளுடைய புத்தியால் நம்ம வேலை செய்ய மாட்டோம், உள்ளிருக்கிற விஷயம் வெளியில வரும். இதுதான் அர்ஜுனனோடு நடந்தது. அப்போ அர்ஜுனனுக்கு இறைவன் எப்படி புரிய வைக்கிறார் அப்படின்னா, உன் குலம் என்ன? நீ சாதாரண குலத்தை சேர்ந்தவன் அல்ல. சந்திரனுக்கு சமமா உனக்கு உன்னுடைய கீர்த்தி இருக்கு, புகழ் இருக்கு. உன்னுடைய ஸ்தானம் என்ன? உன்னுடைய ஸ்தானமே ஸ்வர்க்கத்துல தானே உன்னுடைய இடம். உன் கர்மங்கள் என்ன? உயர்ந்த கர்மங்கள் செய்யக்கூடியவன் நீ. உன்னுடைய தர்மம் என்ன? அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல நீ தர்மத்திற்கு தானே துணை போகணும். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி அர்ஜுனனை திரும்ப எழுப்ப முயற்சி செய்கிறார். இதையேதான் நாமும் பின்பற்றணும். யார் எப்படி தவறு செஞ்சாலும் அவர்களை நம்ம திரும்பவும் எழுப்பணும். அப்படின்னா அவங்களுடைய சுயமரியாதையை ஞாபகப்படுத்தணும். இப்போ இங்க இறைவன் என்ன சொல்றார் அர்ஜுனனை பார்த்து? க்ளைப்யம் ஆஸ்மகம பார்த்த நைதத்வையுபபத்யதே. க்ளைப்யம் ஆஸ்மகம பார்த்த நைதத்வையுபபத்யதே. க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரம் தப. க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரம் தப. இங்க இது கீதையோடைய மிக முக்கியமான ஒரு ஸ்லோகம். எப்படி ஹைலி மோட்டிவேட்டிங் ஸ்லோகம் இது அப்படின்னா, அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, க்ளைப்யம் மாஸ்ம கம பார்த்த. பார்த்த அர்ஜுனனே, இந்த க்ளைப்யம் அப்படின்னா இந்த ஒரு பேடித்தனத்தை நீ விட்டுடு. இப்படிப்பட்ட பேடித்தனத்தை நீ அடையாதே. ந ஏத்தது, இது உனக்கு துவயி உபபத்தியதே, உனக்கு உகந்ததே இது இல்லை. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், உன் இதயத்தில் உள்ள இந்த பலகீனத்தை, அதாவது இதயம்னா எங்க மனச்சோர்வு, உனக்குள்ள இருக்கிற ஒரு வீக்னஸ். க்ஷுத்ரம், இத ரொம்ப கீழ்த்தரமானது இது. தியக்த்வா உத்திஷ்ட பரம் தப, இதை உதறி தள்ளு, இப்ப நீ திரும்பவும் எழுந்து நில்லு. எவ்வளவு அழகா இறைவன் அவனுடைய அர்ஜுனனுடைய சுயமரியாதையை எழுப்புறார். இதுக்கு உனக்குள்ள இருக்கிற இந்த பலகீனத்தை நீ விடு, மனச்சோர்வை விடணும். அப்படின்னா நாம தானே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். எனக்குள்ள என்ன ஒரு மனதில் என்ன பலகீனம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதானே அதை நம்ம விட முடியும். அப்போ அது மட்டும் இல்லை,
உத்திஷ்ட நீ எழுந்திரு, பரம் தப நீ பரம தபஸ்வி, எதிரிகளையே தகிக்கச் செய்யக்கூடியவன், இவ்வளவு புகழ் உள்ள நீ இப்படி பேடி மாதிரி உட்காந்து அழலாமா, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்றார். அப்போ யார் அந்த பேடின்னு யார சொல்றார் அர்ஜுனன்? அர்ஜுனனுக்குள்ள இந்த ஒரு பேடித்தனம் இருந்ததா அப்படின்னு பார்த்தா, என்ன அர்ஜுனனுக்குள்ள இருந்தது அப்படின்னா, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இது சரின்னு தெரிஞ்சாலும் இதை நான் செய்ய மாட்டேன், இது நான் இப்படி செய்யறது தவறு அப்படின்னா கூட என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு அர்ஜுனன் பின்வாங்குறான். இதை தான் இங்கே பகவான் பேடித்தனம்னு சொல்லிட்டாரு. இப்போ பொதுவாக யாரை நம்ம அந்த பேடி நபும்சகத்தன்மை அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, எதுக்கு இதை கூறப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறது, தன் கடமையிலிருந்து பின்வாங்கிறது. இதை தான் இறைவன் இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம் இல்லையா, நாங்கள் படிக்க மாட்டோம் ஆனால் எங்களுக்கு ஃபுல் மார்க் வரணும், எக்ஸாமில் ஒழுங்காக எழுதாட்டாலும் நாங்கள் பாஸ் ஆகணும், ஆஃபீஸில் வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் சம்பளம் முழுக்க கொடுக்கணும், ஸ்ட்ரைக் பண்ணினாலும் சம்பளம் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ரூல் எல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க, ஆனால் அடைய வேண்டியதை முழுக்கவே அடையணும்னு விரும்புகிறாங்க. இதை தான் இறைவன் பேடித்தனம்னு சொல்கிறாரு. இப்போ நாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமே, நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பேடித்தனம் இல்லைதானே? ஏன்னா இது இருந்தது அப்படின்னா நம்மளை அது வாழ்க்கையில் முன்னேற விடாது. இதே மாதிரி தான் அர்ஜுனன் மாதிரி கரெக்டான முக்கியமான நேரத்தில் அது நம்மளை ஃபெயில் ஆக்கிடும். அதனால இந்த மனதில் உள்ள பலகீனத்தை உதறித்தல், நீ எழுந்து நில் அப்படின்னு திரும்பவும் அர்ஜுனனை எழுப்பி விடுறாரு. இப்போ இந்த ஒரு குழந்தைக்குள்ள நம்ம ஒரு நிறைய பலகீனங்களை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தைய நம்ம திட்டுறது ரொம்ப ஈஸி. இப்போ கூட நம்ம பார்த்தோம். அப்போது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சுயமரியாதையை நாம் எப்படி எழுப்புறது? இப்போ இன்னைக்கு பொதுவாக நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தாக்க, ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா அவங்க ஒரு 15 நிமிஷம் பேசுவாங்க. அவங்க எந்த உறவுகளை பற்றி கேட்டாலும், அவங்க கூட இருக்கிறவங்கள பற்றி அவங்களுடைய என்ன அவங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்போது நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்மளால் இந்த ஞானத்தை, இந்த விஷயத்தை கடைபிடிக்க முடியுதா அப்படின்னு தான் நம்ம இப்போ செக் பண்ணணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, அவங்களுக்குள்ள ஒரே தகராறு, அவங்க இனிமேல் நம்ம சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கவுன்சிலிங்க்கு வராங்க. அங்கே 2 பேரும் உட்கார்ந்த உடனே அப்போ அவங்கள பார்த்து அந்த கவுன்சிலர் சொல்கிறாரு, அவருக்கு விருப்பம் இல்லை இவங்களுக்கு பிரிய வைக்கிறதுல இவங்கள. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 மாதம் உங்களுக்கு டைம் தரேன் 2 பேருக்கும், நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ், அதாவது நற்குணங்கள், விசேஷத்தன்மையை ஒரு பேப்பரில் எழுதிட்டு வாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடதை எழுதிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட நல்ல குணங்களை எழுதிக்கிட்டு 1 மாதம் கழித்து எனக்கு வாங்க, உங்களுக்கு கட்டாயமாக நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1 மாதம் முடியுது, 2 பேரும் வராங்க. அவங்க கேட்குறாரு, என்ன ரெடி ஆயிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னு. அப்போ 2 பேரும் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை எங்களால் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு. ஏன், எப்படி திடீர்னு நீங்கள் உங்களுடைய இதை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இத்தனை நாளாக நாங்கள் இவங்க குறையே பார்த்துட்டு இருந்தோம், எப்பொழுதும் இவங்க குறையே மற்றவங்க கிட்ட வர்ணிச்சிட்டு இருந்தேன், இவங்களையும் நான் இப்படியே திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உட்காந்து நம்ம பார்க்கும் பார்வை மாறத் தொடங்குது. உட்காந்து இவங்களுக்குள்ள என்ன நல்ல குணங்கள் இருக்குன்னு லிஸ்ட் எடுக்க ஆரம்பித்தா அது ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. குறையோட லிஸ்ட்டு குறைவாக இருக்குது, விசேஷத்தன்மையோட லிஸ்ட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ இத்தனை நல்ல குணம் இருக்கும்போது 3-4 விசேஷ தவறான குணங்களை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா என்ன? கட்டாயமாக முடியும், அவங்க மாறவும் மாறுவாங்க அப்படின்னு 2 பேரும் இதை ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது இப்போ நமக்குள்ளேயும் நம்ம இதை மாதிரியான, இப்போ இறைவன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்லி எழுப்பினாரோ விசேஷத்தன்மை, இப்போ இந்த ஃபேமிலியில் அப்பா குழந்தைகிட்ட, அம்மா குழந்தைகிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, ஒவ்வொரு உறவுலையும் இதை நம்ம கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க துக்கத்தில் இருக்காங்க, நாமளும் சேர்ந்து உட்காந்து அழறது தான் கரெக்டா என்ன? தேவையில்லை. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அழுதா நம்மளும் உட்காந்து அழணும், அப்போ தான் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். இங்கே அர்ஜுனன் உட்காந்து அழும்பொழுது இறைவன் கூடவே உட்காந்து அழுதாரா என்ன? இல்லை.
புன்முறுவலோடு அவனுக்கு ஞானத்தை கொடுக்கறாரு. அப்போ நம்ம கடமை என்ன? கூட இருக்கிறவங்க துயரத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னாக்க அவங்கள அந்த துயரத்திலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சி தானே நம்ம செய்யணும். அவங்களோட சேர்ந்து உட்காந்து ஆமா ஆமா போட்டு நாமளே அழுதோம்னாக்க அப்போ அவங்க நிச்சயமா அதுலேருந்து வெளியில வரமாட்டாங்க. அதனால தான் சொல்றாங்க பர்சனாலிட்டி டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட். அப்போ நம்மளுடைய நடத்தை, நம் முகம், நம் பார்வை, இது கூட நிறைய நம்ம மற்றவங்கள மாறுறதுக்கு அல்லது அவங்களுக்கு ஒரு உதவி புரியறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். எப்படி அப்படின்னாக்க அவங்க ஒரு துயரத்தில் இருக்கும்பொழுது நம்மளுடைய மனநிலை உயர்ந்ததாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் நாம் கொடுத்து அவங்கள திரும்பவும் எழுப்ப முயற்சி செய்யறது. கீழே விழுறது பெருசே இல்லை, எத்தனை நேரத்தில் நாம் திரும்பி எழுந்தி உட்காடுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வாழ்க்கையில் எத்தனை அடிபட்டாலும் நான் ஒரு பொம்மை இருக்குது, ஹிட்மீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதில் எவ்வளோ வேணா அந்த பொம்மையோட ஷேப் எப்படி இருக்குன்னா எத்தனை அடித்தாலும் அது திரும்பி உடனே எழுந்து உட்காரும். அப்போ நாம்ளும் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை அடிபட்டாலும் திரும்பவும் எழுந்து உட்காரணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு நமக்கு இறைவன் உதவுறார். இந்த ஞானம் எதுக்கு உதவுது அப்படின்னா திரும்பவும் நான் வாழ்க்கையில் இழந்ததை அடையணும், திரும்பவும் நான் எழுந்து உட்காரணும். இதுதான். அப்போ இந்த பர்சனாலிட்டியில தான் நாம் மற்றவர்களுக்கும் அவங்களோட நாம் அவங்களையும் துயரத்திலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். இப்போ இந்த கீதை ஞானமானது நம்மளை இருட்டிலிருந்து வெளியில் கொண்டு வருது. இப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான ரோல் இந்த கீதையோடது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருந்தோம், பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இனி நாம் நம்மளுடைய திருட சங்கல்பத்தோடு தான் நாம் இதை கேட்க தொடங்கினோம். நிச்சயமாக இதில் ஏதாவது ஒரு பகுதியாவது நான் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குவேன். அப்படி கடைபிடிக்கும் பொழுது இறைவனுடைய துணை நமக்கு கிடைத்த பிறகு அதிலிருந்து நாம் இதிலிருந்து வெளியில் வந்து சுயம் தன்னை உணர்ந்து எல்லாத்தையும் நோக்கி நம்ம அடுத்த அடி எடுத்து வைப்பது ரொம்ப சுலபமாயிடும். ஓம் சாந்தி.